காலையில் கண் விழிக்கும் பொழுதே காலில் சக்கரமும் தோளில் ரெக்கையும் கட்டிக்கிட்டு பரபரக்கிற வாழ்க்கை தான் நிறைய பேருக்கு இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட காலையில் எழுந்ததும் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம தவிர்க்கவே கூடாத விஷயங்கள்னு இருக்குது. அப்படி செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றியும், அதே போல் காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்த சொல்லி நம்ம கொடுத்தோன்னா தலைமுறைக்கே தரித்திரியம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. காலையில் எழுந்த உடனேயுமே பல் துலக்கி விட்டு வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பது, அதிலும் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிப்பது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு எழுந்திருக்கும் பொழுதே பரபரப்பாக இயங்குவது அப்படிங்கிறது தவிர்த்து விட்டு காலையில் எழுந்தோன்னே கண் விழித்து காலை கடன்கள் எல்லாம் முடித்து விட்டு வெதுவெதுப்பான நீரை நம்ம அருந்துவது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பழக்கமாக வச்சுக்கணும். தினமுமே எழுந்தவுடன் ஒரு 10 நிமிடமாவது கொஞ்சம் நிதானமாக பழகுவது அப்படிங்கிறது நல்லது. குறிப்பாக பார்த்தோன்னா காலையில் எழுந்தோனுமே நம்ம உள்ளங்கையில் கண் விழிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தோன்னா நம்ம உள்ளங்கையில் மகாலட்சுமி தேவி வாசம் செய்கிறாள் அப்படிங்கிறது ஐதீகமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் காலையில் எழுந்ததும் நம்ம உள்ளங்கைகளை விரித்து கொண்டு உள்ளங்கையில் சூட்சமமாக குடியிருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை வணங்கியபடி அந்த ஒரு மந்திரத்தை நம்ம உச்சாடனம் செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதே போல் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குளிக்கும் பொழுது, தண்ணீரை அருந்தும் பொழுது சொல்ல வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம்,